ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இன்னைக்கு நம்ம 5 மினிட்ஸ் ஈவினிங் ஸ்நாக்ஸில் கோதுமை மாவும் அரிசி மாவு வச்சு நல்ல கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது பச்சரிசி மாவு, புழுங்கலரிசி மாவு ரெண்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 கப் அளவுக்கு எடுத்துட்டு இது கூட 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூளை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 2 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 சிட்டிகை பேக்கிங் சோடா குக்கிங் சோடா ரெண்டுமே ஒன்று தான். 2 சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 1 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம கையால் கிள்ளி எண்ணெயில் போடுற அளவுக்கு இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கேரட்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாமே சேர்த்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது செலவே இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாகவும் ஹெல்த்தியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியை நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு இதை நம்ம கரைச்சி எடுத்துட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. இதை கையால் சின்ன சின்னதாக எடுத்து போடலாம். அப்படி கையில் போடுறதுக்கு வரல பிகினர்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு அதால் ஒரு ஸ்பூனால் எடுத்து ஊற்றும் போது உங்களுக்கு பார்க்கவும் ஒரே ஈவனாக இருக்கும். கையில் எண்ணெய் படாமலும் சேஃப்டியாக இருக்கும். அஞ்சு நிமிஷமே அதிகங்க இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு. நீங்கள் எண்ணெயை அடுப்பில் வச்சு சூடு பண்ணுறதுக்குள்ளே மாவு ரெடி பண்ணி இது சுட்டு எடுத்து கொடுத்துடலாம். இந்த மழை நேரத்துக்கு நல்லா சூடாக 1 கப்பு டீ கூட இந்த ஸ்நாக்ஸ் கொடுத்து பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். இது ஒரு பக்கம் நல்லா செவந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டுடுங்க. இதில் நம்ம மிளகாய்த்தூள், உப்பு எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதுக்கு தனியாக நம்ம சைடிஷ் எதுவும் சர்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. இதை அப்படியே நீங்கள் சர்வ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வேணும்னா ஒரு டொமேட்டோ கெச்சப் கூட கொடுத்தாலே போதும், அவங்க சூப்பராக சாப்பிட்டுடுவாங்க. நல்ல ஃபில்லிங்கான ஒரு ஈவினிங் ரெசிபியாக இருக்கும் இது. இப்போ நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். இது எண்ணெயும் அதிகமாக இழுக்காது, ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்குன்னு. ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.